சில காரியங்களை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனத்திடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறதான ஒரு காரியம். அப்ப அன்றைக்கு அவர்களிடத்துல ஆண்டவர் பேசினார். அதை நம்ம வாசிக்கலாம். நம்மகிட்டையும் பேசுறாரா சிந்தித்து பார்க்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். யாருகிட்ட பேசுறாரு? யாரை குறித்து பேசுறாரு? எதை பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? யாராவது சொல்ல முடியுமா? யார்கிட்ட பேசினாரு? செழிப்பான தேசம். அது என்னது? ஆமா, கானான். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்ததான தேசம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். அதாவது நான் வாக்கு பண்ணதனால தேசத்துக்கு கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பை ஆக்கினீர்கள் என்று சொல்றார். அவர் சொன்ன வாக்க அவர் நிறைவேற்றிட்டாராம். ஆனால் அவருடைய ஜனங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பு என்ன பண்றாங்க? அவருடைய சுதந்திரத்தை என்ன பண்றாங்க? அருவருப்பாக்குறாங்க, தீட்டுப்படுத்துறாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நாம நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பின பொழுது அவர் நம்மளை மன்னித்து சுத்திகரித்து பழுதற்றவர்களாக மாற்றி அவருடைய சுதந்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆனா உள்ள வந்ததுக்கு பின்பு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நாம அவருடைய தேசத்தை தீட்டுப்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சபை என்பது அவருடைய தேசமாயின், சபை என்பது அவருடைய தேசமாயின், சபை என்பது அவருடைய வீடாயின். பாருங்க, ஆண்டவரை தேடின பொழுது செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்தார். என்ன சொல்லுகிறேன்? உள்ள வந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும். அப்படி கிடையாது. உங்களுக்கு சத்தியம் கிடைக்குதா இல்லையா? தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா இல்லவா? செழிப்பான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார். சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்தவருடைய நோக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கர்த்தருக்குள் வளரும்படியாக, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்படியாக, அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளும்படியாக, அவர்கள் போதிக்கப்படும்படியாக சபையில வைக்கப்பட்டிருக்கிறார். சபையில் அநேக காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அல்லவா? ஆண்டவர் இதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆனா சபைக்குள்ள பிரவேசித்த போது, ரட்சிக்கப்பட்ட பொழுது, அதற்கு பின்பு என் தேசத்தை தீட்டுப்படுத்துறதுனா, அதாவது சபையை தீட்டுப்படுத்துறதான காரியம், அருகில் இருக்க ஜனங்களை தீட்டுப்படுத்துறதான காரியம், அவருடைய சுதந்திரத்தை அருவருப்பாக்குறதான காரியம், ஆண்டவர் கொடுத்ததான ஃப்ரீ வில்ல அதுக்கு முன்பு தவறாய் பயன்படுத்துகிறதான காரியங்கள் இருக்குமானால் அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை பார்த்து பேசின வார்த்தை தானே இன்றைக்கு நம்மளை பார்த்து பேசுவாரு. அவர் மாறிட்டாரா? ஓ, அந்த ஜனங்களை பார்க்கலாம் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, அப்படினால என்னை பார்த்து இதை பேச மாட்டார் நம்மளால் சொல்ல முடியுமா? அந்த ஜனங்களை அப்படி கடிந்து கொண்டார் என்று சொன்னால் நாம அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுவோம் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வீட்டுக்குள் காணப்பட்டாலும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற பெயரிலே காணப்பட்டாலும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி இவ்வண்ணமாய் தான் கடந்து வருகிறது. நீ என் சுதந்திரத்தை அருவருப்பாக்குகிறாய், தீட்டுப்படுத்துகிறாய் என்ற வார்த்தை கடந்து வருது. ஏன் இப்படி சொல்லுகிறார்? எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களாலே அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். அப்ப வாசிக்கிற திரும்பவும் என் ஜனங்களோ, ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்களோ அப்படி சொல்றாரு. அப்ப என் ஜனங்கள்னா என்ன அர்த்தம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உடன்படிக்கைக்குள் காணப்படுறவங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு புரியலன்னா குறிச்சு வச்சுட்டு நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் போய் வாசித்து பாருங்க. 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் ஜனங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அர்த்தம். அந்த உடன்படிக்கைக்குள் காணப்படுறவங்க அர்த்தம். அவங்க ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, என் ஜனங்களோ மதியற்றவர்கள் அப்படின்னா அவரை தெரியும். தங்களை சிருஷ்டித்தவரும் தங்களை ரட்சித்தவரும் தங்களோடு கூட உடன்படிக்கை செய்தவருமான தெய்வம் யார் என்று அவர்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஏதோ நடுவுல ஏதோ காரியங்கள் நடந்திருக்குது. ஜெனரேஷன் போது தங்களுடைய சொந்த தெய்வத்தை பாத்தீங்கன்னா சரியா அறியாதவர்களாக, புரியாதவர்களாக. அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் யாருமே தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. அறியாதிருக்கிறார் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். இப்ப அப்பா வந்து கோபமா பிள்ளைய, சின்ன பிள்ளைய மட்டும், நான் யாரும் தெரியாதா உனக்கு, நான் என்ன இப்படி செஞ்சேன்னா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்போம்ல. அது என்ன அப்படின்னா,
அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்னா இப்படி நடக்கும்னு அந்த பிள்ளைக்கு தெரியணும். இவனமாய் சிக்ஷை கிடைக்கும்னு தெரியணும். அப்ப ஆண்டவர் அவர்கள் என்னை அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் யார் என்று தெரியும். ஆனால் அவர் வார்த்தையில எப்படி பட்டவர், அந்த வார்த்தையை எவ்வளவு மகிமைப்படுத்தி இருக்கிறவர், அவருடைய வார்த்தையை மீறும் போது அவரையே மீறுகிறதாக பார்க்கிறவர் என்கிற அறிவு இல்லை. ஆண்டவர் பேசுறார், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். திரும்ப சொல்றாரு, என் பிள்ளைங்க தான் ஆனா பைத்தியங்களா இருக்குது சொல்றாரு. அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. அர்த்தம்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. என் வார்த்தை புரியவே இல்லை. நான் எப்படிப்பட்டவர்றது புரியல. அதான் உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். அப்பயும் பாத்தீங்கன்னா அறிவாளிகள் சொல்றாரு. அப்ப எதுல அறிவா இருக்கணுமோ அதுல அறிவா இல்ல, எதுல பாத்தீங்கன்னா புத்தியீனமா இருக்கணுமோ அதுல புத்தியீனமா இல்ல. அப்ப நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்களாக காணப்படுறாங்க. நன்மை செய்கிறத அறிவில்லாதவர்கள்னா எதை சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. என்ன சொல்யூஷன் இதுக்கு? என்ன சொல்யூஷன் ஆண்டவர் சொல்றாரு? ஒன்லி சொல்யூஷன். எரேமியா 7ஆம் அதிகாரம் 22, 23 அவர் சொல்றாரு. எரேமியா 7, 22, 20. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலிகளை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்க. ஒரே சொல்யூஷன் தான். என்ன அப்படின்னா, உங்க அப்பா அம்மா எல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்கல்ல, அதை போல அல்ல, அதை பார்க்கிலும். நீங்க நினைக்கலாம், பாரு என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய அப்பா அம்மா எவ்வளவு பக்தியானவங்க தெரியுமா, இவ்வளவுலாம் அறிவு கிடையாது அவங்களுக்கு, வேத வசனத்தை குறித்து இவ்வளவு தெளிவு கிடையாது, ஆனாலும் எவ்வளவு பக்தி நிறைந்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுறவங்க. நல்லது. ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள மாதிரி நீ கீழ்ப்படி சொல்ல, அதை பார்க்கிலும், அவர்கள் கீழ்ப்படிந்ததை பார்க்கிலும் நீ அதிகமாய் கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்ப என்ன எதிர்பார்த்தா சிந்தித்து பாருங்க. உனக்கு அறிவு பெருத்து இருக்கு, உனக்கு வேத வசனுடைய கருத்து நிறைய புரியுது, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் புரியாதெல்லாம் உனக்கு புரியுது. அப்ப நான் அவங்கள போல கீழ்ப்படிஞ்சா பரவாயில்லையா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அதை பார்க்கிலும், நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிலும், செவி கொடுத்ததை பார்க்கிலும் நீ அதிகமா செவி கொடுக்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், சின்ன பிள்ளைங்களுக்கு, உங்க பேரண்ட்ஸ் ஆண்டவருக்கு எவ்வளவு பயந்து நடந்தாங்களோ அதை பார்க்கலாம் நீங்க எப்படி பயந்து நடக்கணும்? எப்படி? அதை பார்க்கலாம். ஏன்னா ஜெனரேஷன் எப்படியாக போய்கொண்டிருக்கிறது. நீங்க எதற்காக எலிசா என்பவன் எலியாவை பார்க்கலாம் 2 மடங்கான ஆவியின் வரத்த அபிஷேகத்தை கேட்டான்? என்ன ரீசன் நினைக்கிறீங்க? 2 மடங்கான ஆவியின் வரம் அவனுக்கு இல்லைன்னா அவனால அந்த தேசத்துல ஊழியம் பண்ண முடியாது. எலியாவை பார்க்கலும் பெரிய ஆளா இருக்கணும்ன்றதான அர்த்தம் அல்ல. எலியா செய்ததான ஊழியத்தின் நாட்களை பார்க்கலும் எலிசாவுடைய ஊழியத்தின் நாட்கள் மிகவும் கடினமானது. இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு இஸ்ரவேல் தேசம். அப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு ஊழியம் செய்ய போகிற அவனுக்கு ரெட்டிப்பான பலன் வேணும், ரெட்டிப்பான வரங்கள் வேண்டும். அப்ப நீங்க உங்களுடைய பெற்றோர்களை பார்க்கலும் என்று அர்த்தம். சின்ன பிள்ளைங்க பெற்றோர்களை பார்க்கலும், உங்களுக்கு புத்தி அதிகமா இருக்கு, அறிவு அதிகமா இருக்கு, அவர்களை பார்க்கலும் அதிகமாய் கீழ்ப்படியணும், அவர்களை பார்க்கலும் அதிக பக்தி உள்ளவர்களாய் காணப்படணும், அவர்களை பார்க்கலும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறதற்கு நீங்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதான் ஒரே சொல்யூஷன் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்களும் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒரே சொல்யூஷன் தான் காணப்படுது. சபைக்குள் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை திரும்பவும் செய்து கொண்டே இருப்பேன்னா உன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? போன ஜெனரேஷன், அதுக்கு முந்தின ஜெனரேஷன் கீழ்ப்படிந்ததை போல் அல்ல. சொல்லணும்னா உங்களுக்கு பவுலை போல கூட அல்ல, அதை பார்க்கிலும் அதிகமாக ஒரு இடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் பாத்தீங்க, எத்தனையோ ஜெனரேஷன் கடந்து வந்து விட்டது, நியூ டெஸ்டமென்ட் கொடுக்கப்பட்டாயிற்று, வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டாயிற்று, இன்னும் உனக்கு அதிகமா தெரியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்றதான காரியம் உனக்கு புரிய வேண்டும். புரியல அப்படின்னு சொன்னா, நான் அவனை பார்த்து அவனை போல, இவனை போல, எங்க அப்பாவை போல, எங்க தாத்தாவை போல எண்ணிக்கொண்டே இருந்த ஆண்டவர் சொல்ற, அவர்களை பார்க்கிலும் என் வாக்குக்கு அதிகமாக செவி கொடுங்க.